வணக்கம் மக்களே. யாருக்கு தான் லென்த்தியாக நல்லா அடர்த்தியாக முடி வளர்க்கணும்னு ஆசை இருக்காது? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் ஆயில் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் காட்டுறது எல்லாமே ரெடிமேட் பேக்கெட்ஸ் தான். ஆம்லா, நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கரிசலாங்கண்ணி கீரை, இது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மருதாணி, ஹென்னா, இதுவுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதா. நீலி அவுரி, இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. கத்தா பவுடர், செம்பருத்தி பெட்டல்ஸ் பவுடர், இதுவும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இது யூஸ்வலாக நாங்கள் எப்போவுமே இந்த கறி லீவ்ஸ், மருதாணி, அப்புறம் முருங்கைக்கீரை, இந்த மாதிரி பொருள் கிடைக்கிறதெல்லாம், செம்பருத்தி, இந்த மாதிரி பொருளெல்லாம் நாங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை தட்டை மாதிரி பண்ணி காய வச்சு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் போட்டு வச்சுக்குவோம். இந்த டைம் ரெடிமேட் பேக்கெட்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பியோர் செக்கு கோகனட் ஆயில் வாங்கி எடுத்து வச்சுட்டு அந்த கோகனட் ஆயிலை இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் காமிச்ச எல்லாத்துலேயுமே ஈக்குவல் சைஸ், ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து ஒரு ஸ்கூப் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். எனக்கு 3 பேபிஸ் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ப்ரெக்னென்சிக்கு அப்புறமும் எவ்வளோ ஹேர் லாஸ் வரும்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுக்குமே தெரியும். இவ்வளோ 3 குழந்தைக்கு அப்புறமாவும் எனக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கவும், இருக்கிற ஹேரை காப்பாற்றிக்கிற அளவுக்கும் நான் இருக்கேன்னா இது எல்லாமே தான் ரொம்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நான் யூஸ்வலாக கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கரிசலாங்கண்ணி கீரை நான் விட மாட்டேன். நிறைய டைம் நான் அதை எப்போல்லாம் ஹேர் லாஸ் இருக்கோ, எனக்கு ரொம்ப டென்சிட்டி கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். என் அம்மா அதை எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. இப்போது லக்கிலி என்னோடய மாமியாரும் எனக்கும் என் பசங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போச்சு. அவ்வளோதான். எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆன உடனே இதை மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் எல்லா பேக்கெட்ஸ்லேருந்தும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்கணும். அது நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே நல்லா அது கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் அது இருக்கும். அது ஒரு காட்டன் துணியில் எடுத்து இதை மாதிரி வடிகட்டி எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் டைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். எவ்வளோ நல்லா நம்மளால் டைட்டாக ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்குவீஸ் பண்ணி நம்ம எண்ணெயை எடுத்து வச்சுக்கணும். இந்த எண்ணெய் காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம வடிகட்டி எடுக்கணும். சரி ஆறட்டும்னு சொல்லிட்டு கடாயிலே வச்சுட்டு வந்தால் என் ஹஸ்பண்ட் ஏதோ புதுசாக டிஷ் பண்ணியிருக்கோன்னு நினச்சி அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு என்னை கழுவி ஊற்றிட்டார். 2 லிட்டர் கோகனட் ஆயிலில் தான் இந்த தடவை நாங்கள் காய்ச்சினோம். பட் ஆனால் அது ரெடி ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு அது 1/4 லிட்டர் கூட கிடைக்காது. ஸோ அது கூட நம்ம மறுபடியும் எவ்வளோ நம்மளுக்கு எண்ணெய் தேவைப்படுதோ எண்ணெய் வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கூட நம்ம கோகனட் ஆயில் வாங்கி ஆட் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி நம்ம துணியில் வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது நல்லா ட்ரையாக காஞ்சதுக்கப்புறமா அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டைம் நம்ம தலைக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போதும் கொஞ்சம் வார்மாக அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு இன்னமும் நல்லது. ஸோ சூடு பண்ணும்போது அதையும் கொஞ்சம் அப்படி போட்டு சூடு பண்ணிவிட்டு தலையில் தேய்ச்சி பாருங்கள். ரூட்க்கு மட்டும் கிடையாது, நம்மளோட ஹேருக்கும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணணும். வீக்லி 2 to 3 டைம்ஸ் நம்ம ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுறது நம்ம பாடிக்கும் நல்லது, நம்ம ஹேருக்கும் நல்லது. எனக்கு மட்டும் இல்லை, என்னோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பாப்பாக்கும் எல்கேஜி படிக்கிற பாப்பாக்கும் ஹேர் க்ரோத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. பாருங்கள். பாய்.